சேலத்தில் நீட் தேர்வு மையங்களுக்கு மாறி வந்த 2 மாணவிகளை காவல்துறையினர் அவசரமாக காரில் அனுப்பி வைத்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். வணக்கம் தமிழ்ச்செல்வன், இது தொடர்பான முழு விவரங்கள். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு இன்றைய தினம் நடக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் நீட் தேர்வு சுமார் 1.5 லட்சம் மாணவர்கள் எழுதுகின்றனர். சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 22 மையங்களில் 9731 மாணவர்கள் தேர்வு எழுதுகிறார்கள். இந்த நிலையில் மாணவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் விதிமுறைகளின்படி பரிசோதனை செய்த பிறகு நீட் தேர்வு மையங்களுக்குள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த தமிழரசி என்ற மாணவி நீட் தேர்வு மையம் தருமபுரி மாவட்டம் கலைக்கல்லூரியில் தேர்வு செய்யப்பட்டிருந்த நிலையில் சேலம் கலைக்கல்லூரி என்று நினைத்து வருகை தந்தார். பின்னர் அவருடைய ஆல் டிக்கெட்டை பரிசோதித்த காவலர்கள் மையத்தை மாற்றி வந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். பின்னர் உடனடியாக தருமபுரி புறப்பட்டு செல்லுங்கள் என்று கூறி மாணவியை அவர் வந்த காரிலேயே அனுப்பி வைத்தனர். குறிப்பாக மாணவி உடனடியாக காரில் ஏறி தருமபுரி நீட் தேர்வு மையத்திற்கு புறப்பட்டு சென்றார். இதேபோல் தேசிகா என்ற மாணவி எடப்பாடி கலைக்கல்லூரியில் நீட் தேர்வு மையத்தில் தேர்வு எழுத வேண்டிய நிலையில் சேலம் கலைக்கல்லூரிக்கு வந்த நிலையில் காவல்துறையினர் ஆல் டிக்கெட்டை பரிசோதித்து பின்னர் உடனடியாக எடப்பாடி நீட் தேர்வு மையத்திற்கு அனுப்பி வைத்தனர். இதனால் இந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.